இன்னைக்கு நான் பார்க்க போகிற படத்தோட பேர் போட். யோகி பாபு சார்னோட நடிப்பில் இந்த படம் ரொம்ப ஃபீல் கூட வந்திருக்கு. இப்படிப்பட்ட படம் நிறைய பேருக்கு வந்ததே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்க இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைனாக சொல்லணும்னா, போட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் மாட்டிக்கிறாங்க. வெளியே வந்தால் ஜப்பான் பார்த்தீங்கன்னா குண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி இந்த போட்டில் இருக்கிற 10 பேரும் உயிர் பொழைச்சாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதை. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1943 ஜப்பான் ஒரு பக்கம் மத்ராஸ் மேலே குண்டு போடுறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல குண்டு போட்டதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் மெட்ராஸில் இருக்கிற எல்லாருமே ட்ரெயின் வழியாகவும் பஸ் வழியாகவும் ஊரை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. மீதி இருக்கிற கொஞ்சம் பேருக்கு மட்டும் ஒரு அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாள் மட்டும் மருத்துவம் இந்த மாதிரி ரொம்ப அத்தியாவசிய தேவையான பொருட்கள் மட்டும் கிடைக்குமா. அதே மாதிரி தான் ஒரு நாள் கிடைக்கும் போது ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒன்று கூடி மருத்துவத்தை பார்க்குறது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவரோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதனால மாப்பிள்ளையே அங்கே இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசி அனுப்பிட்டு வெட்டியும் ஹீரோவுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவனை பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு புரட்சி செஞ்சதுக்காக. இதனால் நம்ம தம்பியை எப்படியாவது வெளியே கூட்டு வந்தலாம்னு சொல்லி ஹீரோ அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு கடிதாசியை வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தா, இந்த கடிதாசி வச்செல்லாம் உன்னோட தம்பி ரிலீஸ் பண்ண முடியாது, நீ தானே சேர்ந்து குரல் கொடுத்தன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 4 போட்டுட்டு கடிதாசியும் எடுத்து கூட இருந்த ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. கூட இருந்த ஆஃபீஸர் தமிழ்நாட்டுக்காரங்கிறதுனால ஹீரோ கிட்ட சொல்லி, இந்த கடிதாசி நீயே வச்சுக்கோ, இதை வச்சுதான் உன்னோட தம்பியை வெளியே கூட்டு வர முடியுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே வானத்துல அண்ணாந்து பார்த்தா ஜப்பான் விமானங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கு. குண்டு போடுவாங்களே சொல்லி கீழே ஒரே கலவரமாக போயிட்டு இருக்க. அந்த ஆஃபீஸர், இதுதான் உன்னோட தம்பியை காப்பதுக்கான ரைட் டைமு, முடிஞ்சா நீயே கூட்டிட்டு ஓடிடு, இது உன்னோட ஓன் ட்ரெஸ்க்கு தான், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவருங்க வந்து கிளம்ப, ஹீரோவும் தன்னோட தம்பியை கூட்டிக்கிட்டு எப்படியாவது போட்டுக்கிட்ட போய் போட்லேருந்து தப்பிச்சு நம்ம நடுக்கல்லுக்கு போயிட்டோம்னா இதுக்கு மேலே நம்மளை யாரும் பிடிக்க முடியாதுங்கிறாரு. இதனால தம்பியை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடணும்னு சொல்லி தம்பியை கூப்பிட தம்பி ஓடி வந்து ஒரு லெட்டரை மட்டும் கொடுக்குறாரு. இதை பத்திரமா வெயினான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட தம்பி பாட்டி இவங்க 3 பேரும் போட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. தம்பினால நடக்க முடியல, அண்ணன் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வராரு, அப்பயும் நடக்க முடியல. நீ போய் போட்டு என்ன, என்னால் நடக்க முடியல, நான் வந்துடுறேன் பின்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணனை முன்னாடி போட்டு இவர் பின்னாடி பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்து வரதை பார்த்த இந்த கூட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர், ஒரு லைப்ரரியன் இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் மட்டும் வந்து ஹீரோவோட சேர்ந்து போட்டில் ஏறி அந்த போட் கிளம்பிருச்சு. அப்படி எல்லாருமே ஏறி போகிற அந்த போட்டில் ஹீரோவோட தம்பி மட்டும் ஏறல. என்னடான்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் ஹீரோவோட தம்பி அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் பிடிச்சிடுறாங்க. போட் எடுத்து படகு போட்டு தம்பி சொக்கன்னு சொல்ல, யாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தர் மூஞ்ச பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது தன்னோட தம்பி இந்த போட்டில் ஏறலன்னு சொல்லி போட்டை திருப்புங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ திருப்புறாரு. கூட இருக்கிற எல்லாருமே வேணாம்னு சொல்ல, இல்லைன்னா உதவின்னு கேட்டுருமா நான் பண்ணேன், என்னோட தம்பியே விட்டுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டை திருப்புறாரு. போட்டை திருப்பிட்டு வரும்போதே ஹீரோவோட தம்பி அங்கே இருந்துட்டு, இங்கே வராதனா வந்தனா உன்னை பிடிச்சிருவாங்களான்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம பாட்டி சொல்ற பேச்சை கேட்டு போட்டை திருப்புறாரு. இப்ப அதே போட்டை ஓட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தாண்டி போனாங்கன்னா நடுக்கடலுக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு பெட்ரோல் தொல்லை எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது, இவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஹீரோவும் போட் வந்து அடிச்சு ஓடிட்டு இருக்காரு. போற வழியில அங்க ஒரு லைப்ரரி இருக்காரு. அந்த போட்ல நம்மளை பத்தி நமக்கு ஒருத்தருக்கு தெரியாது, நாம எல்லாரும் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாருமே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த கதையும் சொல்றாங்க. அப்படியே இவங்க கொஞ்சம் தூரம் போக சென்டர்ல ஒரு போட்டு வெடிச்சு செதறின மாதிரி கிடக்குது. இப்போ ஹீரோட்ட ஒருத்தர் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கும். பிரிட்டிஷ் ஆஃபீஸர் இந்த பக்கம் ரோந்து படகுல போகும்போது அந்த பக்கம் இருக்கிற ஜப்பான்காரங்க பார்த்து சுட்டிருப்பாங்க, அதனால கூட இது வந்து நடந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதே டைம்ல சடனா ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் டக்குன்னு இவங்களோட படகுல ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ இவங்க படகுல மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க படகுல இன்னொரு விஷயமும் போயிட்டு இருக்கும். இப்போ இவங்க இருக்கிற படகுல கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் போகலாம், அந்த அளவுக்கு தான் கேப்பபிள் இருக்கும். பட் ஆனால் ஆல்ரெடி 9 பேர் இருக்கும் போது நம்ம பிரிட்டிஷ் ஆஃபீஸர் உள்ள வர 10 பேராக மாறிடுது. அங்கே இருக்கிற ஒரு செட்டு இந்த ரேடியோ எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லி ரேடியோ ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிறாரு. பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் கொஞ்சம் விஷயங்களை மட்டும் அந்த போட்டில் எடுத்து போட்டுக்கிறாரு. அவர் உள்ளே ஏறினோடனே, நான் தான் இந்த போட்டோட ரூலர், அதாவது நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், நீங்களும் என்னோட அடிமைகள்னு சொல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கும் கொஞ்சம் கடுப்பாகுது. எதுவுமே பண்ண முடியாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா போட்டை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போக பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கையில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அந்த விஷயத்தில் இப்போ சிக்னல் கிடைக்குது, ஒர்க்கும் ஆகுது. இது மூலிமா அவர் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க ஆஃபீஸர்கிட்ட சொல்ல, அங்கேருந்து திருப்பி இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் போட்லேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க நடுக்கடலுக்கு. அதில் ஒரு தீவிரவாதி இருக்கான்னு சொல்லும் போதே அந்த ஒரு கம்யூனிகேஷனும் கட் ஆயிருது. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு தீவிரவாதி இருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நியூஸை கேட்டோன்னே பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து நீட்டி, நீ நானா கண்டுபிடிச்சேன்னா உங்களை மேலே அனுப்பிடுவேன், நீங்களா வந்துட்டீங்கன்னா உங்களை நான் ஜெயிலுக்கு தான் அனுப்புவோங்கிற மாதிரி சொல்ல,
அங்கே இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் லைப்ரரியன் அவர்கிட்ட இருக்கிற ஒரு கார்டு எடுத்து காமிச்சு, நான் ஸ்பையாக வேலை செய்கிறேன், நானும் உங்களில் ஒருத்தன் தான்ங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. லைப்ரரியனோ நானும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், யார் இந்த தீவிரவாதின்னு கண்டுபிடிக்கிறதும் அமைதியாக அந்த போட்லேயே இருக்குங்கிற மாதிரி சொல்ல அவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அந்த லைப்ரரியன் பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் அப்படியே போக போக அந்த லைப்ரரியன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில பேர்த்து என்கொயரி பண்ணுறாரு. இதுக்குள்ள நிறைய சலசலப்பு நடக்குது. சென்ட்ரலில் ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நாடகம் நடத்துறங்கிற பேரில் ஃபர்ஸ்ட் சுதந்திரம்லாம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்றி பேசிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்லாம் கொஞ்சம் தாழ்த்தி பேச உடனே பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கும் வந்து அவர் ஒரே அடியா பலார்னு அடிச்சிடுறாரு. அதில் அவரோட சொத்த பல்லு கூட கையிலே வந்துட்டுனா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு அடி விட்டுருக்காரு. இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் போட்டில் ஏறினதுலேருந்தே ஒரு துப்பாக்கி காட்டி தான் பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருந்திருப்பாரு. அது இல்லாமல் கூட இருக்கிறவங்கலாம் நீ அவங்களுக்குலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு அதை வச்சு கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறாரு, நீ குதிங்கிற மாதிரி. அப்படி யாராவது ஒருத்தர் தண்ணியில் குதிச்சாங்கன்னா அடுத்து இருக்கிற கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பொழைச்சி வீட்டுக்கு போயிடலாம். அதே போட்டில் ஒரு முஸ்லீம்காரரும் ஒருத்தர் இருப்பார். அவர் இந்த பக்கமும் அந்த ஒரு நடந்துட்டு இருக்க ஹீரோ ஒரே இடத்துல நில்லு, இல்லைன்னா போட்டு 2ஆக போயிருங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அந்த முஸ்லீம்காரருக்கு நாடு 2ஆக போயிருங்க மாதிரி கேட்டதுனால அவர் கையில் வச்சுக்கிற ஒரு பொருள் எடுத்து யோகி பாபு அடிக்க, அது தெரியாமல் பக்கத்தில் இருந்து ஒரு எலி மேலே பட்டு அந்த எலி செத்து போயிடுது. அந்த எலி 2 குட்டி வேற போட்டிருக்க மாட்டிருக்கு. அது இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து நான் இப்படி தான்டா சொன்னங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டே நான் மன்னிச்சிருன்னு சொல்கிறாரு. அந்த எலியை வேற கொண்டுட்டேன், இந்த பாவம்லாம் என்னதான் செய்யும், அதுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி நான் அந்த 2 குட்டியும் வளர்த்திக்கிறேன்னு சொல்லி அந்த 2 குட்டியும் இந்த முஸ்லீம் கருப்பு எடுத்து வச்சுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக படகு ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே யோகி பாபு சொல்லிடுறாரு, இதுக்கு மேலே இதை நவுத்தவே முடியாது, இதுக்கு மேலே நவுத்தினா நம்ம எல்லாருமே கடலுக்குள்ளே போக வேண்டியதாங்கிற மாதிரி சொல்ல, இந்த சுச்சுவேஷனில் ஒரு சுறா மீன் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. சுறா மீனுக்கு மனித வாடை பட்டாலே அது கன்ஃபார்மாக இந்த போட்டை உடச்சிடும், நம்ம எல்லாருமே அதுக்கு பலியாக வேண்டியதாங்கிற மாதிரி யோகி பாபு சொல்ல, சுறா மீனும் ஒரு பக்கம் இவங்களை சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ போட்ல ஒரு பக்கம் போட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அதில் தண்ணி வேற வந்துட்டு இருக்கு உள்ள. இந்த டைமில் உள்ள இருக்கிறவங்களாம் சண்டை வர, அந்த டைமில் லைப்ரரியன் கரெக்டாக துப்பாக்கி எடுத்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர் முன்னாடி வச்சு, நீங்கள் தேடிட்டு இருக்கிற தீவிரவாதி நான் வந்து ஒரு லைப்ரரியன் கிடையாது, ஸ்பையும் கிடையாது, நான் வந்து அதாவது சுபாஷ் சந்திர போஸ் சேனாதிபதி இந்தியன் டூல வந்துல நம்ம கமல்ஹாசனை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்காரு. அந்த ஃபோட்டோவில் ஒன்று நம்ம லைப்ரரியன் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நானும் சுதந்திர போராட்டத்துக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், துப்பாக்கி இப்போ லைப்ரரியன் கையில் இருக்கேன், அவர் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நான் உங்களுக்குலாம் குறி சொல்கிறேன்னாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் அந்த ராஜஸ்தான்காரரும் வராரு முன்னாடி. ஃபர்ஸ்ட் ஆந்திரால இருந்து தான் இந்த சுதந்திரத்தை ஆரம்பிச்சாங்களா, இது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினாங்களோ அவங்க பேர்லாம் சொல்றாரு. இப்படியே ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு கடைசியா ஹீரோ கிட்ட வர, உனக்கு இது தன்னோட பொருள்னு சொல்லி கேட்டுக்கு வாங்க தெரியல, அதனாலதான் இந்த போட்டை இழந்துட்டு இப்ப நிக்கிற, இப்ப நான் சொல்றத நீ கேட்கிற நிலைமையில நிக்கிற பாத்தியாங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ போய் அங்கேயே உட்காருங்கிற மாதிரி ஹீரோ அனுப்பிவிட்டுறாரு. அந்த லைப்ரரியன் நான் சொல்ற 2 பேர் தான் குதிக்கணும்னு சொல்லி அவங்களோட பேரை சீட்ல எழுதி வச்சிடறாரு. அதை பார்த்த பிரிட்டிஷ்காரரு உங்க 2 பேர்த்து பேர் தான்டா இருக்குன்னு சொல்லி வேற 2 பேர்த்து பேரை சொல்லி அவங்கள லைப்ரரியனுக்கு எதிராக திரும்ப வச்சு அதுல ஒருத்தன் லைப்ரரியனை குத்தியே போடுறான் நெஞ்சில. இதனால அவர் உசுருக்கு இப்போ போராடிட்டு இருக்க. அந்த பேப்பரை அந்த போட்ல இருந்து நம்ம ஹீரோயின் எடுத்து படிக்க, அதில் ஹீரோயினோட பேரும் இன்னொருத்தரோட பேரும் தான் எழுதியிருக்கு. அதுலேயும் அவங்க வந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்க. அப்போ தான் இவங்களுக்கே தெரியுது பிரிட்டிஷ்காரன் போய் சொல்லிட்டான்னு சொல்லி. நல்ல போட்டில் இருக்கிற எல்லாருமே பிரிட்டிஷ்காரர் பக்கம் திரும்பி கத்த, இந்த பக்கம் அந்த லைப்ரரியன் அதாவது அவரோட சுதந்திர போராட்ட உடையிலே இருப்பார், என்ன இதோடையே இந்த கடலில் போட்டுருங்க, என்னோட குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் இந்த ஒரு விஷயத்தை சேர்த்துருங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயத்தை கொடுத்துட்டு அவரும் அங்கேயே செத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துருச்சு, இன்னும் 2 பேர் இந்த போட்லேருந்து குதிக்கணும், அது யாருன்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நானும் என்னோட ஆயாவும் குதிக்க மாட்டோம், ஏன்னா இந்த போட்டே எங்களுது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோகி பாபுவும் அந்த பாட்டியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு மீதி இருக்கிறவங்களாம் கூடி யோசித்து அவங்களோட பேர்லாம் சீட்ல போட்டு இதுல நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட பாட்டியும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ்காரன் சொல்ல, அதனால எல்லாருமே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசியா ஹீரோவும் பாட்டியும் தூங்கிட்டு இருக்க, இவங்களை அப்படியே நம்ம குத்தி இந்த கடல்ல போட்டு போயிடலாம், மீதி இருக்கிற நாம திரும்ப போட்டு தப்பிச்சிடலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோவை லவ் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எப்படியாவது கொண்டு போய் இந்த விஷயத்தை ஹீரோட்ட சேர்த்துடலான்ட்டு போக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது. ஹீரோவும் எந்திரிச்சிட்றாரு. ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது பாட்டி அந்த போட்லேருந்து குதிச்சிட்றாங்க. குதிச்சு வாடா சூரியன் இருக்கிற வரைக்கும் நமக்கு தோண நம்ம எப்படியாவது கரைக்கு போயிடலாம், உள்ளே இருக்கிறவங்களுக்கு நீச்சல் தெரியாது, அவங்க எப்படியாவது பொழைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இவங்களை ஒரு டைம் பார்த்துட்டு அந்த கடலில் குதிச்சு அவங்களும் பாட்டியோடய போயிடுறாங்க கடலில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு. இந்த பக்கம் இவங்களுக்குலாம் ஒரே கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, நாம் இவங்களை குத்தி கொண்டு கடலில் போடலான்னு பார்த்தோமே, பட் ஆனால் இவங்க நமக்காக இவங்க 2 பேரும் கடலில் குதிச்சு போகிறாங்களேன்னு சொல்லி இவங்க எல்லாம் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஓடுது. இப்போ போட்டில் இருக்கிற எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. அவங்க இந்த ஹீரோவும் பாட்டி எங்கே போனாங்கன்னு சொல்லி தொலைவி பார்க்குறாங்க. எந்த ஒரு விஷயமே கிடைக்கல. பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் அவருக்கு தெரிஞ்ச ஃபோர்ஸ் வச்சு விசாரிச்சு பார்க்குறாரு. பட் ஆனால் அவருக்கு எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கல. இப்படி 2 பேர் கரைக்கு வந்ததாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியூஸே கிடைக்கல.
இப்படி எல்லாருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. ஹீரோயினோட துணி அங்கே இருக்குது. இதை பார்த்துட்டு இது என்னோட இதுன்னு சொல்ல, அப்போ தான் அங்கேருந்து ஒரு ஆஃபீஸர் ஒரு படகு ஓட்டியும் அவனோட பாட்டி தம்பி இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க, அதனால நாங்கள் இவனை பிடிச்சி நாங்கள் லாக்கப்பில் வச்சிருக்கோன்னு சொல்லி உன்னை எல்லாருமே உள்ள லாக்கப்புக்கு ஓடி போய் பார்க்க உள்ள நம்ம ஹீரோ குமரனும் அவங்களோட ஃபேமிலியும் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஹீரோவை ரிலீஸ் பண்ணி அவர் மேலே இந்த கேஸையும் அவரோட தம்பி மேலே இந்த கேஸையும் எல்லாருமே எடுத்துட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினோட துணியை திருப்பியும் ஹீரோயின்ட்டே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி எலியை கொண்டுட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து 2 குட்டி எலியை கூப்பிட்டு போய் வளர்ப்பாருன்னு சொன்னால அவர் வந்து அந்த குட்டி எலி 2மே பெருசாகிடுச்சு. அதை வந்து ஹீரோட்ட காமிக்க அதை வாங்கி கீழே திறந்து விட்டுறாரு அந்த 2 குட்டி எலியுமே. ஹீரோ அப்படியே போக உன்ன அங்கே இருந்து எல்லாருமே எங்கள் உசிரியே நீ உங்களோட உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரும் கூட எல்லாருமே கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி எனக்கு என்னோட ஊர் திருப்பி வேணும்னு கேட்க அதோட இந்த ஒரு படம் முடியுது நண்பா. ஃபைனலி இந்த படம் எப்படி இருந்துச்சு, அதாவது இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபீல் குடான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இந்த படத்தில் கிடச்சி. ஆஃப்டர் ஜோ படம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு ஃபீல் குடான ஃபிலிமாக அது அமைஞ்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கதைக்களத்தில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஒரு சிங்கிள் போட்டை சுற்றி என்னென்ன நடக்குது, அந்த போட்டுக்குள்ளே இருக்கிறவங்களால என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் மேலே வச்சுக்கோங்க நண்பா.